பேசு தமிழா பேசு குழுமத்தின் ஆன்மீக படைப்பு திருவருள் டிவி புதுப்பொலிவுடன் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்கப்பட்டிருக்கு. கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தனிப்பட்ட முறையில லாபம் இருக்கோ இல்ல தனிப்பட்ட விரோதத்தின் காரணமாக சொன்னா அந்த சாட்சி கோர்ட்ல எடுத்துக்கொள்ள முடியாது. அப்படிதான் இந்த ஹிண்டன்பர்க் ரிப்போர்ட்டை பார்க்கணும். ஒவ்வொரு நாட்டிலையும் போய் இந்த மாதிரி அங்க இருக்கிற ஒரு முக்கியமான வணிக நிறுவனங்கள் மேல சேற்றை வாரி இறைப்பதுதான் இவர்களுடைய வேலை. முதல் தடவை சொன்னபோது ஆஹா ஹிண்டன்பர்க் சொல்லிட்டு எல்லாரும் பூமிக்கும் ஆகாயத்துக்குமா குதிச்சாங்க. இந்த தடவை அப்படி எல்லாம் ஒண்ணுமே இல்லை. இன்னைக்கு ஸ்டாக் மார்க்கெட்லயே அது தெரிஞ்சு போச்சு. $4 மில்லியன் யுஎஸ் டாலர்ஸ்க்கு அளவுக்கு இவங்க ப்ராஃபிட் அடைஞ்சிருக்காங்க. 40 அதானி குழுமத்து மேல வச்ச குற்றச்சாட்டு பொதுமக்கள் அவங்களோட பிஎஃப் அந்த பல இன்வெஸ்ட்மெண்ட் எல்ஐசி இது எல்லாமே மார்க்கெட்ல தான் இருக்கு. அவங்களுக்கு ஒரு பயம் வரும்ல சார், இந்த மாதிரி ஒரு அலிகேஷன் வரும்போது பொதுமக்கள் இதை எப்படி பார்க்கணும்? ஹிண்டன்பர்க் எடுப்பாங்க, மணிப்பூர்னு வாங்க, அப்பப்ப ஒண்ணு. இப்ப மணிப்பூர் மறந்து போச்சு. இப்ப இவங்களுக்கு ஹிண்டன்பர்க் ஒண்ணு. கேட்ட கேள்விகளுக்கெல்லாம் ராகுல் காந்தி அசிங்கப்பட்டு போனாரு. உடனுக்குடன் பதில் கொடுத்துறாங்க. முன்ன மாதிரி இல்ல பாஜக இப்ப கொஞ்சம் சுறுசுறுப்பா பதில் கொடுக்குறாங்க. ராகுல் காந்தி மாதிரி ஒரு பொருளாதார மேதை நம்ம நாட்டுல கிடைச்சது நமக்கெல்லாம் பெரிய 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 அதிர்ஷ்டங்க. பேசு தமிழா பேசு நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு விருந்தினர் அரசியல் விமர்சகர் ஜம்புநாதன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். நல்லா இருக்கீங்களா சார்? நல்லா இருக்கேன் சகோதரி. உங்க பேசு தமிழா பேசு உங்க யூடியூப் சேனல் மேல எனக்கு மிகுந்த அபிமானம் உண்டு. முதல்ல ஒரு சுருக்கமான இது சொல்லிடுறேன். தேசியத்தின் பக்கம் நிற்கிறீர்கள். தெய்வீகத்துக்கும் ஒரு சேனல் வச்சிருக்கீங்க இல்லையா? எஸ் சார், திருவருள். ஆமா, தெய்வ பக்திக்கும் தேசபக்திக்கும் நீங்க இது பண்ணி தேசியம் பேசினா இங்க தமிழ்நாட்டுல விற்பனை ஆகாதுன்னு நினைச்சிட்டு இருக்கிற நேரத்துல அந்த மித்தை உடைச்சிருக்கீங்க, அந்த நம்பிக்கையை உடைச்சிருக்கீங்க. அதற்கு மிகுந்த பாராட்டுகள். நான் துக்ளக் வாசகன். ஷோசார் தான் எங்களுக்கு அரசியல் ஆசான். அவர் இப்படிதான் தேசியம் தெய்வீகத்தின் பக்கம் நிற்கிறவர். அந்த விஷயத்துல உங்களுக்கு பாராட்டுக்கள். உங்கள் மூலமாக உங்கள் நிறுவனர் மற்றும் உங்க டீமுக்கு என்னுடைய அப்ரிசியேஷனை சொல்லிக்கிறேன். கேள்விகளை கேளுங்க, நான் காத்து கொண்டிருக்கிறேன். சமீபத்துல ஹிண்டன்பர்க் அப்படின்ற ஒரு ஆர்கனைசேஷன் ஒரு ரிப்போர்ட் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அந்த ரிப்போர்ட்டை பத்தி பாக்குறதுக்கு முன்னாடி அந்த நிறுவனத்தோட நம்பகத்தன்மை பத்தி பார்க்கணும் சார். அவங்க ஒரு நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன் அப்படின்னு சொல்றாங்க. சில பேர் அவங்க ஒரு ஷார்ட் செல்லர் அப்படின்னு சொல்றாங்க. அதோட பின்னணி அப்படிங்கிறது என்ன சார்? நம்ம பேசிடலாம். உலகத்துல பல நாடுகள்ல, அதாவது முதலாளித்துவ நாடுகள் இல்லைன்னா மார்க்கெட் எக்கானமியை நம்பி இருக்கிற நாடுகள் எல்லாம் அங்க நடக்கிற நல்லது கெட்டது உள்ளதை உள்ளபடி சொல்லக்கூடிய ஆடிட் ஃபார்ம்ஸ் இருக்குது, ரெப்யூட்டட் ஆடிட் ஃபார்ம்ஸ். அவங்க சொன்னா அதுக்கு தனி மதிப்பு உண்டு. ஹிண்டன்பர்க்கை பத்தி அப்படி கிடையாது. இன்னைக்கு நீங்க இந்த 2 நாள்ல நீங்க எடுத்து பார்த்தாலே அதனுடைய வண்டவாளம்லாம் தண்டவாளம் ஏறிடுச்சு. ஹிண்டன்பர்க் ஆராய்ச்சி நிறுவனம்னு சொல்றதை விட நீங்க சொன்னீங்களே இந்த ஷார்ட் செல்லர் அப்படிங்கிறத, அதை பத்தி அடுத்த மாதிரி பேசலாம். எங்கேயுமே ஒரு சாட்சின்னு போய் சொல்ற போது சாட்சி அன்பயஸ்டு, விருப்பு வெறுப்பு இல்லாம சொல்லணும். சாட்சி சொல்ற போது அவர் அதனால அவருக்கு தனிப்பட்ட முறையில லாபம் இருக்கோ இல்ல தனிப்பட்ட விரோதத்தின் காரணமாக சொன்னா அந்த சாட்சி கோர்ட்ல எடுத்துக்கொள்ள முடியாது. அப்படிதான் இந்த ஹிண்டன்பர்க் ரிப்போர்ட்டை பார்க்க வேண்டியது. அவங்க பெரிய ஆராய்ச்சி நிறுவனம். இப்போ ஏர்ன்ஸ்ட் அண்ட் யங்னு இருக்கு கம்பெனி, ஆர்தர் ஆண்டர்சன் கம்பெனி இருக்கு. இந்தியாவில் எடுத்துட்டீங்கன்னா பல புகழ்வாய்ந்த ஆடிட் ஃபார்ம்ஸ், தணிக்கையாளர்கள் குழு இருக்கு. இப்போ ஒரு சிஎன்டிஐஜி சொல்லிட்டுனா அதை நம்ம தணிக்கையான சரியான ரிப்போர்ட் எடுத்துக்கலாம். நம்ம பாரத நாட்டினுடைய சிஎன்டிஐஜி இருக்கு, கண்ட்ரோலர் ஆஃப் அக்கவுண்ட்ஸ் அண்ட் ஆடிட் ஜெனரல். அவர் சொன்னார்னா எடுத்துக்கலாம்.
இவங்க சொல்றதெல்லாம் நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டியதில்லை. இவங்க ஒவ்வொரு நாடும் இந்த ஹிண்டன்பர்கை பற்றி மட்டுமே குறிப்பா சொல்றதா இருந்தா, ஒவ்வொரு நாட்டிலையும் போய் இந்த மாதிரி அங்க இருக்கிற ஒரு முக்கியமான வணிக நிறுவனங்கள் மேல சேற்றை வாரி இறைப்பதுதான் இவர்களுடைய வேலை. இவர்களுக்கு பின்னாடி பின்னாடி யாரு சார் இயக்குறாங்க? சொல்றேன் சொல்றேன். இவங்க வந்து ஹிண்டன்பர்க் ரிப்போர்ட் வந்து சில பேர் இந்த அரசியல் கட்சிகள் ஒண்ணுத்துக்கு ஒண்ணு போட்டி போடுற மாதிரி வணிக நிறுவனங்களும் வியாபாரமும் ஒரு அரசியலாக ஆன பிறகு அரசியல் வியாபாரமயமாயிடுத்து, வியாபாரம் அரசியல் மயமாயிடுது. அப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் போட்டி போட்டுக்கிட்டு இன்னொருத்தரை வந்து இறக்கணும்னு பெப்சிக்கும் கொக்கோ கோலாவுக்கும் என்னைக்குமே ஒரு போட்டி இருக்கும். ரெண்டு பேரும் ஒரே துறையில இருக்காங்க. அதே மாதிரி சோப்பு நிறுவனங்கள் ஒன்னு போட்டி போட்டிருக்கும். அந்த மாதிரியான இதுதான் இந்த ஹிண்டன்பர்க். இப்ப கேட்டீங்க நீங்க, முதல் தடவை சொன்னபோது ஆஹா ஹிண்டன்பர்க் சொல்லிட்டு எல்லாரும் பூமிக்கும் ஆகாயத்துக்குமா குதிச்சாங்க. இந்த தடவை அப்படி எல்லாம் ஒண்ணுமே இல்லை. இன்னைக்கு ஸ்டாக் மார்க்கெட்லயே அது தெரிஞ்சு போச்சு. அரசியல் ஃபர்ஸ்ட் டைம் இருக்கும்போது ஒரு வாலட்டிலிட்டி இருந்தது. செகண்ட் இப்போ வந்துட்டு ஸ்டாக் மார்க்கெட் அப்வர்ட்ஸ்ல தான் இருக்கு. அதான் முதல் 1 மணி நேரம் 2 மணி நேரம் இருந்தது. 12 மணிக்கு இவங்க அந்த யார் மேல அலிகேஷன் சொல்லியிருக்கோ அவங்க சொல்லியிருக்காங்க பதில். மாதவி பூச்சனா அந்த செபியினுடைய சேர்மன் சொல்லியிருக்காங்க. அப்புறம் அவங்க பல பேர் வந்து செபி சேர்மன் சொன்னாக்க கூட விட்டுறலாம், அதை பெருசா நம்ம கேட்டுக்க வேண்டாம். ஆனா பல பேர் வந்து ஸ்டாக் மார்க்கெட்ல புலிகள், பல நிறுவனத்தின் அதிபர்கள், ஸ்டாக் மார்க்கெட் எக்ஸ்பர்ட்ஸ் அவங்கெல்லாம் இதை தூக்கி போட்டாங்க. இது ஒண்ணுமே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஹிண்டன்பர்கனுடைய பின்னணியை பார்க்கும்போது அவங்க எப்போதும் இந்த ஷார்ட் செல்லிங் மூலமா அவங்க சொந்த லாபத்துக்காக மற்ற கம்பெனிகள் மேல புழுதிவாரி இறைப்பதுதான் இவங்களுடைய வேலை. இந்த 2 நாள்ல நல்லாவே தெரிஞ்சு போச்சு. ஷார்ட் செல்லிங்கிறதுங்க இன்னொரு நமக்கு ஏதாவது ஒரு கம்பெனில நம்ம முதலீடு பண்ணோம், அந்த ஷேர் எல்லாம் வாங்கணும் அப்படின்னா முதல்ல என்ன பண்ணுவோம், அந்த நிறுவனத்தினுடைய மேல ஒரு இது பண்றது, அவங்களுக்கு களங்கம் கற்பிக்கிறது, அவங்களுடைய வியாபாரத்தின் மேல எப்படியாவது முடக்க வேண்டியது. என்ன பண்ணுவாங்க, அப்ப வந்து உங்களையும் என்னை மாதிரி இருக்கிறவங்க வித்துட்டு போயிடலாம்னு நினைப்பாங்க. அந்த ஸ்டாக் எல்லாம் குறைஞ்ச விலையில விலை இறங்குற போது எல்லாரும் ஒரே நாள்ல விற்கிற போது என்ன ஆகுது, அதனுடைய விலை குறைஞ்சிரும். விலை குறைஞ்ச போது இவங்க வாங்கிட்டு இவங்களுக்கு கொஞ்ச நாள் கழிச்சு அதை பெரிய ப்ராஃபிட்டுக்கு வித்துறது. போன தடவை பண்ணினதுல $4 மில்லியன் US டாலர்ஸ்க்கு அளவுக்கு இவங்க ப்ராஃபிட் அடைஞ்சிருக்காங்க, லாபம் அடைஞ்சிருக்காங்க. 4 மில்லியன்னா 40 லட்சம். அதானி குழுமத்து மேல வச்ச குற்றச்சாட்டுனால $40 லட்சம் அவங்க வந்து லாபம் சம்பாதிச்சாங்க. 40 லட்சம் இன்டு 80 பெருக்கிங்க 3200 கோடி, மன்னிக்கணும் 3200 கோடி ரூபாய் அவங்க லாபம் சம்பாதிச்சிருக்காங்க. இதுல அப்பாவி மக்கள் ஏமாந்து முதல் தடவை ஏமாந்தாங்க, இந்த தடவை ஏமாற மாட்டாங்க. போன தடவை என்ன சொன்னாங்க இவங்க, எல்ஐசி பணம் போயிடுத்து, ஸ்டேட் பேங்க் பணம் போயிடுத்து, எல்ஐசி நஷ்டம் வந்துருந்தாங்க. போன தடவை ஆனுவல் ரிட்டர்ன் எடுத்து பாருங்க, இவங்க இதுவரையிலும் வரலாறு காணாத ப்ராஃபிட் வந்து எல்லாருக்கும் போனஸ் கொடுத்துருக்காங்க எல்ஐசி பாலிசி ஹோல்டர்ஸ்க்கு. அதே மாதிரி ஸ்டேட் பேங்க்கும் இவங்க பொய் சொன்னா கூட பொருந்த சொல்ல மாட்டேங்கிறாங்க. அதுதான் எனக்கு வருத்தமா இருக்கு. பொதுமக்கள் வந்து அவங்களோட பிஎஃப் அந்த பல இன்வெஸ்ட்மெண்ட் எல்ஐசி இது எல்லாமே வந்துட்டு மார்க்கெட்ல தான் இருக்கு. அவங்களுக்கு ஒரு பயம் வரும்ல சார், இந்த மாதிரி ஒரு அலிகேஷன் வரும்போது பொதுமக்கள் இதை எப்படி பார்க்கணும்? அதாவது நம்ம நாட்டுல ஸ்டாக் மார்க்கெட்டினுடைய எந்த அளவுக்கு ஸ்டாக் மார்க்கெட்ல பொதுமக்கள் இதெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி. ஃபாரின்லேருந்து வந்து இன்வெஸ்ட் பண்ணுறவங்க தான் இருக்காங்க, அவங்க தான் இதை விளையாடுவாங்க. இன்னொன்று ஷார்ட் செல்லிங்கை பொறுத்தவரை நீங்கள் இன்வெஸ்டர்ஸ் 2 விதம் இருக்குமா. இன்வெஸ்டர்ஸுங்கிறது பணத்தை போட்டு வச்சுட்டு பேங்க்கை விட கட்டாயமாக கூட வரும், பேங்க்கில் வர வட்டியை விட கூட வருங்கிற நம்பிக்கை உண்டு. அவங்கெல்லாம் பார்த்தோன்னா நீங்களும் நானும் என்ன ஒரு ஷேர் கூட வாங்கலாம். இன்னைக்கு செபியில் நிறைய மாற்றங்கள் வந்துருக்கு. 1 ஷேர் வாங்கலாம், 2 ஷேர் வாங்கலாம், மாசத்துக்கு 1 ஷேர் வாங்குறோம், 5 ஷேர் வாங்கலாம் அப்படின்னு நம்ம எல்லாம் இன்வெஸ்ட் பண்ணி பண்ணுவோம். நம்ம எல்லாம் இன்வெஸ்ட் பண்றதுங்கிறது
இன்னைக்கு பணத்தை போட்டு நாளைக்கே பணம் எடுக்கணும்னு நினைச்சு போறதில்ல. அப்படியெல்லாம் யாரும் போக மாட்டாங்க. இந்த யூக வியாபாரம்னு சொல்றாங்க பாருங்க, ஸ்பெகுலேட்டிவ் ட்ரேடிங்னு சொல்றவங்க தான் காலம்பரை வாங்கி சாயங்காலம் விற்கிறது, டே ட்ரேடிங். அந்த மாதிரி அவங்க தான் இந்த ஷார்ட் செல்லிங்ல எல்லாம் போவாங்க. இவங்க இந்த ஷார்ட் செல்லிங்ல இருக்கிற ஹிண்டன்பர்க் எல்லாம் கோடிக்கணக்கில் பணத்தை இன்வெஸ்ட் பண்றவங்க. இந்த நாட்டுல இருந்து ஒரு பணத்தை சம்பாதிச்சு அதை கொண்டு போய் இன்னொரு நாட்டுல போடுவாங்க. இப்படியே அவங்க வந்து மாத்தி மாத்தி விளையாடிட்டு இருக்காங்க. அவங்க பின்னணியில யார் இருக்காங்கன்னு கேட்டீங்க. கரெக்டா பார்லிமெண்ட் செஷன் அப்போ வந்திருக்கு. அண்ட் இன்னைக்கு கூட ஒரு பாஜக எம்பி அதை பத்தி பேசியிருக்காங்க. அது இவங்க வந்து வழக்கமா ஒண்ணு வச்சுட்டு இருக்காங்க. கடந்த 5-6 வருஷமாவே 5-6 செஷனாவே ஹிண்டன்பர்க் எடுப்பாங்க, மணிப்பூர்னுவாங்க. அப்பப்ப ஒண்ணு. இப்ப மணிப்பூர் மறந்து போச்சு. இப்ப இவங்களுக்கு ஹிண்டன்பர்க் வந்துட்டாங்க. இதுக்கு பின்னால இருக்கிற அரசியல் என்னங்கிறதையும் பேசிடலாம். இந்த ஷார்ட் செல்லிங்ல இவங்க இப்படிதான் பண்றாங்க பணம். அடுத்த மாதிரி இந்த ஒரு 5-6 வருஷம் முன்னாடி எல்லாம் இந்த யூடியூப்ல பாத்தீங்கன்னா இல்யூமினாட்டின்னு ஒண்ணு சொல்லுவேன். வார்த்தையை கேள்விப்பட்டிருக்கீங்களா? காலேஜ் பசங்க நீங்க வந்து ஜேர்னலிசம்ல இருந்தாலும் சரி, நீங்க பிஏ படிச்சாலும் சரி, பிஇ படிச்சாலும் சரி, அப்ப எல்லாரும் வந்து இல்யூமினாட்டின்னு ஏதோ ஒரு வியூகத்தை காட்டுவாங்க. என்னடா அது இல்யூமினாட்டின்னு பார்த்தா, இந்த மாதிரிதான் பெரும் முதலாளிகள் முடிவு பண்ணுகிறார்கள். அப்படி ஒரு 20 பேர் இருக்காங்க, அவங்க தான் உலகத்துல முடிவு பண்றாங்கன்னாங்க. இப்ப வந்து அந்த இல்யூமினாட்டி பேச்சை விட்டுட்டாங்க. ஏன் தெரியுமா? அந்த இல்யூமினாட்டிகளுக்கு மிகப்பெரிய உதாரணமா இருக்கிறவர் ஜார்ஜ் சோரஸ்ங்கிறவர். அவர் ஹங்கேரி நாட்டை சேர்ந்தவர். அமெரிக்கால உட்கார்ந்துட்டு இருக்காரு. அமெரிக்கால உட்கார்ந்துட்டு எல்லா திருசமும் பண்ணிட்டு இருக்கிறாரு. எல்லா விதமான என்ன சொல்றது, இந்த பல நாடுகள்ல இந்த ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன் உங்களுக்கு. ஸ்கூல்ல காலேஜ்ல படிக்கிற போது கொஞ்சம் வளர்ந்த பையனா இருப்பான். அவன் நேரடியா வந்து தகராறு இறங்க மாட்டான். சின்ன பசங்களை தூண்டி விட்டு அவங்க அடிவாங்க விட்டுட்டு இவன் வேடிக்கை பார்ப்பான். அந்த மாதிரி இந்த ஜார்ஜ் சோரஸ் பல நாடுகள்ல இருக்கிற தன் பேச்சை கேட்கிற அகடமிஷியன்ஸ், பொலிட்டீஷியன்ஸ் இவங்களெல்லாம் தூண்டி விட்டு அவர் பண்ணிட்டு இருக்கிறாரு. அந்த ஜார்ஜ் சோரஸ் தான் இலுமினாட்டின்னு ஒரு கான்செப்ட் இருந்தா அதனுடைய சங்கத்தின் தலைவர் ஜார்ஜ் சோரஸ். அவர் தான் இந்த மாதிரி தூண்டி விடுறாரு. அதை கேட்டுட்டு இவங்க எல்லாம் ஆடுறாங்க. வெளிநாட்டு முதலாளி கொடுக்கிற சாவிக்கு ஆடுகின்ற பொம்மைகள் இவர்கள். ஓகே சார். கடந்த முறை வந்து அதானி குழுமத்தின் மேல வந்து குற்றச்சாட்டு வச்சாங்க. அதாவது அவங்க வந்து வெளிநாட்டுல ஆஃப்ஷோர் ஷெல் கம்பெனிஸ் வச்சு அது மூலம் வந்துட்டு ஒரு டிமாண்ட் வந்து உண்டு பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு. சோ சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் இந்த கேஸ் போச்சு. சுப்ரீம் கோர்ட் என்ன ஜட்ஜ்மெண்ட் சார் சொன்னாங்க? இதுல ஒன்றும் இது இல்லை சந்தேகம். இதுல வந்து எங்கிட்ட ஏன் வந்தீங்கன்னு அவங்கள திட்டினாங்க. இந்த கேஸ் எடுத்துன்னு போனவங்க என்னெல்லாமோ ஆர்கியூ பண்ணி பார்த்தாங்க. அதை ப்ரையாரிட்டி கொடுத்து வேகமா விரைவுபடுத்தி தான் பண்ணாங்க. செபியில ஒரு பர்டிகுலர் ஒரு ஆஸ்பெக்டை மட்டும் விசாரிக்க சொல்லியிருக்காங்க. அந்த ஆஸ்பெக்ட்லயும் விசாரணை முடிந்துட்டுன்னு சொல்லியிருக்காங்க. அதை வந்து அதுக்கு அதை ஒட்டி அதுல இருந்து என்ன டெவலப் பண்ணியிருக்காங்க இந்த தடவை, அது மாதவிபுரி புஷ் வந்து அந்த சேர்மனா அந்த பெண்மணி இருக்கிறதுனால தான் இவங்க வந்து தள்ளி போடுறாங்க. அதை என்கொயரியே பண்ணலன்னு அடிச்சு விடுறாங்க. அந்த வெளிநாடுல இருக்க ஷெல் கம்பெனில இவங்க இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க அப்படின்ற குற்றச்சாட்டு வைக்கிறாங்க செபியோட சேர்பர்சன். ஆமா ஆமா. அதனாலதான் வந்து அதானி விஷயத்துல சரியா என்கொயரி பண்ணல அப்படின்னு சொல்றாங்க. அதேதான் சொல்றேன். கரெக்ட். அதுக்கு அவங்க இன்னைக்கு மத்தியானமே பதில் சொல்லிட்டாங்க. அது என்ன பதில் சொன்னாங்க? இதை நீ சொல்றது, நான் செபி சேர்மன் ஆகிறதுக்கு முன்னாடியே நான் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் விஷயத்துல நாங்க பல கம்பெனிகள்ல பணிபுரிந்த அனுபவம் எனக்கு இருக்கு. எது நல்லது எது கெட்டது. நான் வந்து பல வருஷமா வங்கித்துறையில ஒர்க் பண்ணி எனக்கு போனஸ் கிடைச்சது. அங்கெல்லாம் வந்து ஐசிஐசிஐ பேங்க்ல அவங்க இருந்தாங்க, எனக்கு தெரியும். ஐசிஐசிஐ பேங்க்லாம் வந்து போனஸை வந்து என்ன பண்ணுவாங்கன்னாக்க ஸ்டாக்கா கொடுப்பாங்க. அந்த ஸ்டாக்கை நீங்க நல்லா வரும்போது விற்கலாம், அதை வச்சுக்கிட்டு மேற்கொண்டு முதலீடு பண்ணலாம். அதே மாதிரிதான் அவர் கணவரும் வந்து இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட்ல ஃபினான்ஸ் பண்ணியிருக்காங்க. 2 பேருமே நிதித்துறையில வல்லுநர்கள் தான். அவங்களுக்கு தெரியாதா நான் எந்த கம்பெனியில முதலீடு பண்ணணும்னு எனக்கு இது இருக்கு. நான் செபியில ஜாயின் பண்றதுக்கு முன்னாடியே இன்வெஸ்ட் பண்ணினது. நீங்க கேஸ் கொண்டு வாங்க, நான் பாத்துக்கிறேன். அதே மாதிரி இவங்க வந்து அவங்களும் சரி கட்டாயமா அவங்க கணவனும் 2 பேருமே என் பேர்ல களங்கம் கற்பிக்கிறதா பண்ணினீங்கன்னு ரிப்போர்ட் கேஸ் கொண்டு போவாங்க. ஆனா என்ன ஒண்ணு,
இதெல்லாம் நாள் இழுக்கும். அதுக்கு நடுவுல இவங்க வந்து இந்த புரளைய கிளப்பி விட்டுக்கிட்டு பாஜக அரசாங்கத்துக்கு நம்ம நாட்டினுடைய அமைப்புகள் மேலெல்லாம் நம்பிக்கை போகணும் அப்படிங்கிற ஒரே சிங்கிள் பாயிண்ட் அஜெண்டா. ராணுவத்து மேல பழி சொன்னாங்க, போலீஸ் மேல பழி சொல்லுவாங்க, ஜட்ஜஸ் மேல பழி சொல்லுவாங்க. இவங்களுக்கு வேணுங்கிற தீர்ப்பு கொடுத்தா ஜட்மெண்ட், இல்லைன்னா வந்து ஜட்ஜ் எல்லாம் வந்து இவங்க வேலைக்கு வாங்கிட்டாங்கன்னு. இவர் அது மாதிரி பேசினவர் தமிழ்நாட்டில் ஒரு பெரியவர் இருந்தார் தெரியுமா? அவர் தான் சொல்லுவாரு, இது வாங்கப்பட்ட தீர்ப்பா வழங்கப்பட்ட தீர்ப்பா, அவருக்கு வேணுங்க அவருக்கு பிடிச்சபடி தீர்ப்பு வந்ததுன்னா அது வழங்கப்பட்ட தீர்ப்பு, இல்லைன்னா வாங்கப்பட்ட தீர்ப்பு அப்படின்னு ஜுடிஷியரி மேலேயே சொல்லுவாரு. அதுதான் இவங்களுடைய ஒவ்வொரு அமைப்புகள் மேலேயே பழி சொல்றது தான் இவங்களுக்கு பிடிச்ச வேலை. அது பொழுதுபோக்கு. ஆனா நாட்டுக்கு என்ன கேடு வருதுங்கிறத பத்தி இவங்க யோசிக்க மாட்டாங்க. அதற்கு அடுத்து ராகுல் காந்தி அவர்கள் கூட ஜேபிசி அமைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, ஜாயிண்ட் பார்லிமெண்டரி கமிட்டி, இத பத்தி விசாரிக்கிறதுக்காக. ஜாயிண்ட் பார்லிமெண்டரி கமிட்டி எந்த விஷயத்துல இது பண்ணுவாங்க? அரசாங்கம் எந்த விஷயத்துல இதுல தவறு பண்ணிருக்குன்னு நினைக்கிறீங்க? அரசாங்கம் எந்த விஷயத்துல தவறு பண்ணிருக்குன்னு சொல்லுங்க. போன தடவையும் இதே மாதிரி தானே சொன்னீங்க. செபி ஒரு ரெகுலேட்டரி பாடி தானே சார்? ஆமா, ரெகுலேட்டரி பாடி இல்லைன்னு சொல்லவே இல்லை. அது அதனுடைய தவறு என்ன இருக்குன்னு சுட்டி காமிச்சு அதுல வந்து நேரடியா பிரைம் மினிஸ்டரோ ஃபினான்ஸ் மினிஸ்டரோ யாராவது ஒரு அரசியல்வாதி ஈடுபட்டு இருந்தாங்கனாக்க நீங்க கேட்கலாம். செபியில வந்து என்ன இது பண்ணியிருக்கான்னு சொன்ன உடனே ஜேபிசின்னு கேட்டா சரி அப்படியே ஜேபிசியே வரட்டாங்க. இவங்க ஏன் ஜேபிசி கேட்குறாங்க? போன தடவை என்ன தெரியுமா கேட்டாங்க? சுப்ரீம் கோர்ட் ஜட்மெண்ட், சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனோம், இல்லைன்னா ஜேபிசி வேணும்னு கேட்டாங்க. அப்புறம் சுப்ரீம் கோர்ட் வந்துட்டு அதுல வந்து தூக்கி போட்ட உடனே இப்ப ஜேபிசி வேணும்னு பிடிச்சிக்கிறாங்க. இதே மாதிரிதான் மாத்தி மாத்தி பேசுறது. கடந்த முறை சுப்ரீம் கோர்ட் வந்து ஹிண்டன்பர்க்கை விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, வாலட்டிலிட்டி வந்ததுனால. ஆமா ஆமா, ஹிண்டன்பர்க் மேலே கூட்டு வச்சிருக்காங்க. ஒரு விஷயம் சொல்லுவாங்கம்மா, வெக்கம் இல்லாதவன் மேல நீங்க வந்து கேஸ் போடக்கூடாதுன்னு ஒரு ரூல் இங்கிலீஷ்ல ஒரு ப்ராவர்ப் மாதிரி உண்டு. ஷேம்லெஸ் ஃபெலோவை நீ இவங்க வந்து பண்ணினா அவனுக்கு ஒன்றும் கவலையே இல்லை. நீங்க நானும் ஒரு கேஸ் நம்ம மேல புகார் வந்ததுன்னா நம்மெல்லாம் வெக்கப்படுவோம், கூச்சப்படுவோம். அந்த கூச்சத்தெல்லாம் திறந்தவங்கிட்ட போய் நீங்க கேஸ் போட்ட உங்க பணத்தை தான் நீங்க வேஸ்ட் பண்ணிட்டு இருப்பீங்க. அவன் இழுத்தடிப்பான், வாய்தா வாங்குவான். இதுதான் இன்டர்நேஷனல் கோர்ட்ல போய் என்ன பண்ணுவீங்க? அவன் நம்ம நாட்டு ஜூரிஸ்டிக்ஷனுக்கே வரமாட்டேன்மா. அவங்கள வர வைக்கிறதுக்கு என்ன பண்ண முடியும் சொல்லுங்க? அதுதான் பிரச்சனை. அந்த சட்டத்தில் இருக்கிற லூப்போல தான் இவங்கெல்லாம் பயன்படுத்திக்கிறாங்க. இன்னொரு விஷயம் சொல்லிடுறேன். இந்த ஷார்ட் செல்லிங்கிறது என்ன மாதிரினாக்க, நீங்க ஒரு பெரிய தொகை பேங்க்ல இருந்து உங்க சம்பளத்தை வாங்கிட்டு பேங்க்ல ஏடிஎம்ல இருந்து எடுத்துட்டு நீங்க வெளில வரீங்க. வரும்போது சில பேர் என்ன பண்ணுவாங்க, திட்டம் போட்டு உங்க மேல ஒரு சின்ன பையனை விட்டு ஒரு கண்டதை அடிக்க வச்சிருவான். ஏதோ ஒரு அசிங்கமான விஷயத்த உங்க மேல அடிப்பா, சட்டையில படுற மாதிரி பண்ணிடுவான். உங்க மேல காக்கா எச்சம் போட்டிருக்குப்பா ஏதோ ஒண்ணு சொல்லுவான். உங்க அட்டென்ஷனை டைவர்ட் பண்ணுவான். இன்னொருத்தர் அப்ப வந்து ரொம்ப நல்லவர் மாதிரி வருவாரு. வந்து உங்க பேகை வாங்கி கொடுங்க, இந்த தண்ணியை தொடச்சுங்க, தண்ணி பாட்டில் கொடுங்க அப்படின்னு எடுத்துங்க. அந்த நேரத்தில் என்ன பண்ணுவான், இன்னொருத்தன் வந்து உங்க பேகை பிடிக்கிட்டு போயிடுவான். இது இந்த மாதிரி பண்றது. இதை என்ன இந்த ஹிண்டன்பர்க் ரிப்போர்ட் இப்ப வந்ததுக்கு நீங்க சொன்ன மாதிரி 2 காரணம். ஒண்ணு வந்து இப்ப பார்லிமெண்ட் செஷன் இருக்கு, அதை நடக்க விடக்கூடாது. இவங்க ஒவ்வொரு பிரச்சனையா எடுத்துன்னு வந்து பார்த்தாங்க. இப்ப பட்ஜெட் செஷன்ல இவங்களை கேட்ட கேள்விகளுக்கெல்லாம் ராகுல் காந்தி அசிங்கப்பட்டு போனாரு. உடனுக்குடன் பதில் கொடுத்துடுறாங்க. முன்ன மாதிரி இல்லை, பாஜக இப்ப கொஞ்சம் சுறுசுறுப்பா பதில் கொடுக்குறாங்க. மந்திரிகள் ஒவ்வொருத்தரும் இவர் வாய் மேலே போடுறாங்க. அதனால இப்ப ஒன்னொன்னா எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அது ஒரு விஷயம். 2வது நான் கேள்விப்பட்ட ஒரு விஷயம், அதுக்கு வந்து ஆதாரங்கள் வந்து எனக்கு தெரிஞ்ச நண்பர்கள் மூலமா என்னுடைய சோர்சஸ்ல நம்பிக்கை அளிக்கக்கூடிய சோர்சஸ் தான் நான் சொல்றேன், பொறுப்பு இல்லாம நான் பேசல. இந்த இண்டிபெண்டன்ஸ் டே சமயத்துல இப்ப நம்ம எல்லாம் மகிழ்ச்சியா இண்டிபெண்டன்ஸ் டேவை கொண்டாட முடியாதபடி ஏதாவது சில விஷயங்கள் பண்ணணும் அப்படின்னு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அது பங்களாதேஷ் மாதிரி இந்த நாட்டையும் பண்ணிடுவோம்னு ஓப்பனா சொல்லியிருக்காங்க. அது ஒரு உதாரணம் சொல்றேன். இது மாதிரி நாட்டின் எல்லையில ஏதாவது வம்பு பண்ணலான்னு பாக்குறாங்க. அடுத்த மாசம் காஷ்மீர்ல எலெக்ஷன் நடத்தணும். அந்த சமயத்துல ஏதாவது பயங்கரவாத செயல்களை பண்ணி அதுக்கெல்லாம் நம்ம கவனம் போயிடக்கூடாது. இப்ப பாருங்களேன், பங்களாதேஷ்ல ஹிந்து மக்கள் அவ்வளவு கொல்லப்பட்டிருக்காங்க. அதை பத்தி ப்ரொட்டஸ்ட் கூட நடக்க விடலைங்க. நேற்றுக்கு பெங்களூர்ல நடந்திருக்கு, மற்ற இடங்கள்ல நடந்திருக்கு. ஆனா யூகே, டெல்லி, யூகே, யுஎஸ்ஏ எல்லாம் நடக்கிறதுங்க.
தமிழ்நாட்டுல இன்னைக்கு இந்த நேரம் நம்ம பேசிட்டு இருக்கிற நேரம் ஹிந்து முன்னணி வந்து இதுல ப்ரொடெஸ்ட் வச்சிருந்தது எங்க வள்ளூர் கோட்டத்துல. அதை நடக்க விடலையே. இதுவே இவங்களுக்கு செஞ்சா அது ஜனநாயகத்தின் குரல் நெரிக்கப்படுகிறது அப்படின்னு பேசுவாங்க. இங்க அந்த மாதிரி நம்ம பங்களாதேஷ் விஷயத்துல எல்லாம் நம்ம கவனம் போயிடக்கூடாது. நாட்டுல மற்ற பாதுகாப்பு விஷயங்கள், நாட்டுக்கு நன்மை அளிக்கக்கூடிய விஷயங்கள், அதெல்லாம் பத்தி நேற்றுக்கு பாருங்க. உதாரணத்துக்கு அக்ரிகல்ச்சர் விஷயத்துல பல முன்னேற்றங்களை கொடுத்திருக்காரு. புது வெரைட்டி, அதாவது வெப்பம் மிகுந்த இடங்கள்ல கூட, உப்பு தண்ணீர் இருக்கிற கூட இடங்கள்ல கூட நல்ல அரிசி விளைய வைக்கக்கூடிய அந்த மாதிரி பாசிட்டிவ் விஷயத்து பக்கத்துல நம்ம கவனம் போயிடக்கூடாதுங்கிறதுக்காகவே இவர்கள்லாம் முனைந்து வேலை செய்யறாங்க, வரிந்து கட்டுக்கொண்டு வேலை செய்யறாங்க. அந்த விஷயத்துல உங்களை மாதிரி நல்ல நேர்மையான ஊடகங்கள் மேலதான் எனக்கு நம்பிக்கை இருக்கு. நீங்கள்லாம் இளைய தலைமுறை இந்த விஷயங்கள் எல்லாம் எடுத்து வெளியில சொல்றீங்க. உள்ளதை உள்ளபடி நீங்க வந்து ஒரு சைடா பேசுறது இல்லை, ஒரு கட்சி சார்பா பேசுறது இல்லை, உள்ளதை உள்ளபடி சொல்றீங்க. அது எனக்கு பிடிச்சிருக்கு. உங்களை மாதிரி இளைய தலைமுறை மேலதான் எனக்கு நம்பிக்கை இருக்கு. அதுதான் இது ஒரு பேஸ்லெஸ் அலிகேஷன்ஸ் அப்படின்னு சொல்லியிருந்தாலும், கடந்த வருடம் அதானி குழுமமும் சரி, இப்போ செபி சேர்பர்சனும் சரி, அதற்கான விளக்கம் அப்படிங்கிறது கொடுத்திருக்காங்க இல்லையா சார்? கொடுத்திருக்காங்க. அது வேணும்னா நீங்க வந்து கோர்ட் என்கொயரியோ, ஜுடிஷியல் என்கொயரியோ, கோர்ட் என்கொயரியோ இல்லைன்னா ஜேபிசி என்கொயரி கூட வந்தா வந்துட்டு போட்டோம். இவங்க ஜேபிசி என்கொயரி எதுக்கு தெரியுமா கேட்பாங்க? ஜேபிசியில இவங்க யாரை வேணா கூப்பிட்டு என்ன வேணா சம்பந்தம் இருக்கோ இல்லையோ இல்லை வேணா கேட்கலாம். ஆனா இவங்க அங்க இவங்க பேர்ல எந்த கேள்வியும் கேட்க முடியாது. அப்படி பொறுப்பு இல்லாம பொலிட்டிக்கல் ப்ரௌனி பாயிண்ட் ஸ்கோர் பண்றதுன்னு பொலிட்டிக்கலா இவங்க வந்து பாராளுமன்றத்திலே என்ன மாதிரி பேசுறாரு, அரசியல் மேடையில பேசுற மாதிரிதான் ராகுல் காந்தி பேசினாரு. அந்த மாதிரி அங்கேயும் போய் அதே மாதிரிதான் பேசுவாங்க. அவங்களுக்கு வேற ஒன்றும் தெரியாது. ராகுல் காந்தி மாதிரி ஒரு பொருளாதார மேதை நம்ம நாட்டில் கிடைச்சது நமக்கெல்லாம் பெரிய 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 அதிர்ஷ்டங்க. பொருளாதார மேதை அவரு. ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எப்படி விளக்கினார்னு கவனிச்சிங்களா? தெரியுமா? ஆர்டிபிஷியல் செயற்கை நுண்ணறிவை பத்தி அவர் விளக்கினார், ஞாபகம் இருக்கா? அந்த மாதிரி பொருளாதார ஷார்ட் செல்லிங்னா என்னன்னு கேளுங்க அவர்கிட்ட, சொல்லட்டும். உங்களோட பல கருத்துக்களை எங்களோட பகிர்ந்துகிட்டதுக்கு ரொம்ப நன்றி சார். எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி. நல்ல வாய்ப்பளித்ததற்கு நன்றி. உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். நான் ராஜவேல் நாகராஜன். பேசு தமிழா பேசு வலையொலியுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்கள். அந்த லிங்க்கில் போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசு தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம். நன்றி, வணக்கம்.